வாங்கடா வாங்கடா. இங்க என்ன பண்ற? குலத்தொழில் பாஸ். உண்டியில உடைக்கலாம் வந்து கூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. நீங்க எங்க பாஸ் சாமி கும்பிடுவீங்களா? சாமி கும்பிடுவாங்க, தூக்கம் வந்தோம். ஓகே மாப்பிள காவணி போயிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இல்லையா குடிச்சிட்டு வந்துருவாங்க. வாங்க வந்த வேலையை பாப்போம். பாருங்க பாருங்க. இல்ல மாப்பிள்ள, சில இடத்துல நீ சில மாதிரி நிக்கிற, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும். களவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற? பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவனை பிடிங்க. இந்த கட்டுடா கட்டுக்கடா புடா. கோவில் திருட வந்திருக்க. இங்கே பார், வாயில ஆப்பு. ஓம் சிவா ஓம் பஹா பலமே. மகா கணபதி, இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம். கொஞ்சம் ஆதரவு தரீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். மஞ்சள் தண்ணி ஊற்றி வெட்டிடுவாங்க. அந்த கையில கூடா. ஆளுக்கு ஒரு தசையா போங்க. உசுரோட இருந்தா பாத்துக்கலாம். ஓகே தண்ணி போடா. பண்ணி போடா. ஆளுக்கு ஒரு பக்கமா போடா. கையில சிக்கிற கண்ணு வெட்டிடா. நீ வாடா. ஐயோ, இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதேப்பா. யாரு பாரு? பாண்டியா? ஆமாண்ணா. சரிப்பா. இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இத பார்க்கும்போது தான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. ப்ளீஸ், நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கியா? மண்டையில போட்டுருவானோ? எதுக்கு வம்பு? நம்ம இப்படி ஓடிடுவோம். என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ, பாத்துட்டியா? அப்பா, விநாயகா, குளிச்சிட்டு கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்டிய. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது. பாண்டி, என்னம்மா ஏமா கத்துற? திருட வந்திருக்காம்பா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவான்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்மனா குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிளவன்? எங்கடா போனீங்க? எங்கடா இருக்கிறோம் நம்ம? கண்ணு கட்டின தூரம் ஒரு வீட கூட காண யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. ஆமா, நம்ம ஊரு கிழவனுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிடிக்காம கோத்து விட்டானுங்கடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. நிதானமா பேசுறதுக்கு நேரம் பார்த்தா 4 அடி மாதிரி தெரியலையே. 4 அடி பரவாயில்ல மாப்பிள்ள. பின்னாடி 400 பேர் வந்துட்டு இருக்காங்க. புடி மாப்பிள்ள.
தப்பிச்சேன்டா மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள தப்பிச்ச? அடிக்கு மேல கீழே பள்ளமா இருக்கு. ஏய் உள்ளார தூக்கி தப்பிச்சு போயிட்டாங்களா? எங்க தப்பிச்சாங்க? காட்டுக்குள்ள பணமா தான் கிடப்பாங்க. வாங்கயா போவோம். சரி வாங்க போலாம். மாப்பிள்ள கீழே சிங்கம் புலிலாம் இருக்கு மாப்பிள்ள. சிங்கம் புலியா? ஐயோ, எங்க அம்மா சிவகாமி பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம் புலி சாப்பிடுறதுக்கா? மாப்பிள்ள யார் சுக்கம் வந்த இடத்துல இப்படி குரங்கு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கமே. ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாப்பிள்ள, அப்பத்தே எனக்கு தூக்கம் வராது. கதை நடந்த கதைய சொல்லவா இல்ல நடக்காத கதைய சொல்ல? நடந்த கதையே சொல்லு மாப்பிள்ள. நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபக்கட்டின்னு குதிச்சானா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பாத்துட்டேன். ஐயோ மாப்பிள்ள, நீ கதையும் சொல்ல வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். விழுந்த பிறட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதலா? ஏன் மாப்பிள்ள கையெல்லாம் உதறுது? எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலி. 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க.